என்ன இது? இன்னைக்கு ரக்ஷா பந்தன். சோ நான் உங்க கையில ராக்கி கட்ட போறேன். சும்மா தானே சொல்ற. சார் கை நீட்டுங்க. வசு வேண்டாம், போயிடு. அர்ஜுன் சார் கை கொடுங்க. வேண்டாம் வசு, சொன்னா கேளு. வேண்டாம். கைய கொடுங்க சொல்றல அர்ஜுன் சார். வசு. அர்ஜுன் சார். வசு கம்னரு. வசு 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 வேண்டாம். வசு 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 என்ன பண்ணி வச்சிருக்க? சரி காசு கொடுங்க. சார் பாவம். 500. நோ நோ. உத்தமன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல மேடம், நீங்க போங்க. தம்பி தம்பி தம்பி, வசு மேடம் உங்களை தேடுறாங்க. எதுக்கு? ஐ லவ் யூ சொல்லவா? அதுதான் மோசம் போய்டும் போல இருக்க. அவங்க உங்க கையில ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி கட்ட போறாங்களாம். சீக்கிரம் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. ஐயோ என்ன சொல்றீங்க உத்தமன்? நிஜமாவா? மறுபடியும் சொல்லுமா, உங்க கையில ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி கட்ட போறாங்களா? ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க தம்பி. தள்ளுங்க. இவர் ஏன் இப்ப வெளில ஓடுறாரு? தம்பி அர்ஜுன் சார். எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்கீங்களா? அப்பா. வசு வேணாம் வசு. உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். வசு வேண்டாம் வசு, சொன்னா கேளு வசு. இது தப்பு. ஓ கைய நீட்டுங்க அர்ஜுன் சார். என் உயிரை போனாலும் கை நீட்ட மாட்டேன். அர்ஜுன் சார் கைய நீட்டுங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் வசு வசு கைய வசு நீட்டுங்கன்னு சொல்றேன். வசு. அர்ஜுன் சார். டேய் யாராவது என் கைய வெட்டிடுங்க. வசு 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 வேணாம் வசு. வசு சொன்னா கேளு வசு. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓ என் கையில கட்டல, என் கை ஃப்ரீயா தான் இருக்கு. கயிறு தீந்துருச்சு. ஓ ஓ கயிறு தீந்துருச்சா? வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆஹா. அம்மா வர சொன்னீங்களாமா? ஆமா துளசி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்கு தான் வர சொன்னேன். முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? அம்மா வணக்கம்மா. வாங்க சுந்தரம். வாங்க சுந்தரம், நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. அம்மா என்ன வர சொன்ன விஷயம் என்னம்மா? சொல்றேன். துளசி, இவரு கல்யாண தரகர் சுந்தரம். வணக்கம்மா. வணக்கங்க. இவங்க தான் வசுவோட அம்மா. வசுவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளுக்காக நல்ல வரன் பார்க்க சொல்லதான் இவரை வர சொன்னேன். என்னடா நம்ம பொண்ணுக்கு இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. வசுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உரிமை எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதான் நமக்கு நல்லது. எனக்கு பொம்பளை புள்ள இல்ல, வசுவ நான் அந்த இடத்துல தான் வச்சு பாக்குறேன். ஏ அர்ஜுன், இங்க வா. வாப்பா. என்னம்மா? இவரு ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவரு. வணக்கம் தம்பி. இவர்கிட்ட நம்ம வசுவ பத்தி சொல்ல. என்னம்மா திடீர்னு வசுவ பத்தி சொல்ல சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வசுவ பத்தி இவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. வசுவ பத்தி எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும், அதனால நீ சொன்னாதான் நல்லா இருக்கும்.
சரிம்மா. சொல்லுப்பா. சார், வசு இருக்காளே, தங்கமான பொண்ணு சார். தங்கத்திலேயே செம்பு கலப்பாங்க சார். ஆனா வசு வந்து பியோர் சார். அது மட்டும் இல்ல சார், அவளை சார்ந்து இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லவங்கள மாத்திருவா சார். எல்லாரையுமே அவ சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பா சார். அந்த அளவுக்கு அவ மனசு முழுக்க அன்பு இருக்கு சார். தெரியல சார், அந்த அன்பு தான் அவளை எல்லா விதத்திலையும் அழகா காமிக்குது சார். அது மட்டும் இல்ல சார், அவளும் உண்மையிலேயே அழகான பொண்ணுதான் சார். ஒரு பொண்ணுகிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அது அத்தனையும் வசு கிட்ட இருக்கு சார். இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி சீக்கிரம் முடிக்கலான்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க. ஆனா வசு மட்டும்தான் அதை எந்த அளவுக்கு நேர்மையா முடிக்கணும்னு நினைப்பா சார். அந்த அளவுக்கு 100% அவ எக்ஸலன்ட் சார். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் சார். அப்புறம் சார், எல்லைன்னா என்னையா வந்து நிப்பா சார். ஐயோ தம்பி, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. போதும் தம்பி, போதும் சார். இன்னும் நிறைய இருக்கு சார். அவளை பத்தி இன்னைக்கு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கால ஒருத்தர் இருக்காரு. அவரையே பேசி முடிச்சிடலாம். ஓகே தானே? மாப்பிள்ளையா? அர்ஜுன், நீ ஏன்பா ஷாக் ஆகுற? இவரு மேரேஜ் அரேஞ்சர் சுந்தரம். நம்ம வசுவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய இவரை தான் பார்க்க சொல்லிருக்கேன். இது அப்பவே சொல்லக்கூடாதா? எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன், வசுவை பத்தி ரொம்ப நல்ல மாதிரியா சொன்னீங்க. புரோக்கர் நிச்சயமா கன்வின்ஸ் ஆயிருப்பாரு. அமெரிக்காவிலயோ இல்ல ஆஸ்திரேலியாவிலயோ ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து இல்ல சுந்தரம் சார்? கண்டிப்பாமா. சரிங்க சுந்தரம், சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கம்மா. நல்லது. நான் வர்றேன் தம்பி. இப்பதான் துளசி எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன அர்ஜுன், சந்தோஷம் தானே? என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? தன்னுடைய காதலியை வர்ணிச்சு பேசி புரோக்கர் கிட்ட மாப்பிள பார்க்க சொன்ன முதல் காதலனே நீங்க தான். தவளை தான் வாயாலே கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க உங்க வாயால காதலை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த புரோக்கர் வசு மேடத்துக்கு ஒரு மாப்பிள இல்ல 100 மாப்பிளைய கூட்டு வந்து கும்பல் கும்பலா நிக்க வைக்க போறான் போல இருக்கு. உத்தமன், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அது புரியாம என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தமன். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. தம்பி, வர வர காதல் பதட்டத்துல என்ன பேசணும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பேசுங்க, சொல்லிட்டேன். ஆமா அர்ஜுன் சார், தம்பி, வசு மேடம் சிரிக்கிறாங்க. நீங்க அவங்கள புகழ்ந்து பேசுனது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அர்ஜுன் சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? இல்ல, இன்னைக்கு கல்யாண புரோக்கர் கிட்ட என்ன பத்தி ரொம்ப உயர்வா பேசுனீங்களாமே. அது ஒண்ணு இல்ல. அது நீங்க எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாமே புரியுது. உங்ககிட்ட இவ்ளோ பெரிய மாற்றத்தை நான் இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. வசு, புரியாம பேசாத வசு. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அர்ஜுன் சார், எது வேணாலும் நடக்கட்டும். அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லதா இருந்தா சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த முடிவு சரிதான். நான் வருத்தப்படுவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. வசு, நான் என்ன முடிவு எடுத்தேன்? நீ ஏன் ஒண்ணு பேசிக்கிட்டே போற? முதல்ல என்ன பேச விடு. ஐயோ, இதெல்லாம் நீங்க அப்புறமா பேசுங்க. முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஹேய் வசு, வசு, ஹேய் வசு, வசு. என்ன உத்தமன் இது? வசு இப்படி சொல்லிட்டு போறா? நான் புரோக்கர்ட்ட பேசினத இவ வேற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கே. வேற மாதிரி இல்ல தம்பி, அவங்க கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன உத்தமன் பண்றது? என் மனசுல மாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு போறா. நானே என் காதல் எப்படா கை கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட இருக்கேன். கதை இப்ப வேற மாதிரி போகும் போல இருக்கே. இப்ப என்னதான் பண்றது? தம்பி, இதே மாதிரி நீங்க அமைதியா இருந்துட்டு இருந்தீங்கன்னா வசு மேடத்துக்கு அமெரிக்கா மாப்பிள்ள கன்ஃபார்ம் ஆயிடும். வேற வழியே இல்ல தம்பி.
வசு மேடத்துக்கிட்ட உங்க காதலை நீங்க சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. புரியுது உத்தமன், நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். தம்பி, இன்னைக்கு நாளைக்குன்னு தேர்தல் வாக்குறுதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா உங்க மனசை திறந்து கொட்டுங்க. வசு மேடத்தோட இதய கதவை தட்டுங்க. காதல் முரசு ஒலிக்கட்டும் தம்பி. என்ன தம்பி கையில பொக்கே? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையே. உத்தமன், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். விளையாடாதீங்க உத்தமன். உங்களுக்கு எல்லாம் யாராவது பொக்கே கொடுப்பாங்களா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேனா? நான் எதையுமே மறக்கலையே. உத்தமன், நேத்து உங்ககிட்ட சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு என் காதல வசு கிட்ட சொல்ல போறேன். தம்பி சூப்பர் தம்பி. இன்னைக்கு வளர்பிறை நிறைஞ்ச நல்ல நாள்ல ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கீங்க. உங்க காதல் கோட்டையோட கதவு திறக்க போது அதுல கல்யாண கொடி ஏற போகுது. போங்க தம்பி, போய் சொல்லுங்க. உத்தமன், இப்படி சொல்லிட்டு போனா எப்படி? நீங்க தான் எனக்கு இப்போ காதல் புரோக்கர். ஐயோ தம்பி, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ உத்தமன், காதல வெட்ட வெளியிலயா சொல்ல முடியும்? எப்படியாச்சும் வசுவ என் ரூம்க்கு வர சொல்லுங்க. காதல்னா என்ன உத்தமன்? கனெக்டிங் த பீப்புள் உத்தமன். இந்த வேலை தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. நீங்க எதுக்கு தப்பா கன்வே பண்ணிக்கிறீங்க? சரி தம்பி, குரலுக்கு வாக்கப்பட்டாச்சு. இடி வாங்கித்தானே ஆகணும். நேத்து வசு மேடம் ஒரு ப்ராஜெக்ட பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அத அவங்க கிட்ட சொல்லி உங்க ரூமுக்கு வர சொல்றேன். அப்படியா? அப்படின்னா சூடா பாலும் 2 வாழைப்பழமும் அவகிட்ட கொடுத்து அனுப்பி வைங்க. தம்பி, வசு மேடத்துக்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்றதுக்கு எதுக்கு பால் பழம்லாம்? உத்தமன், என்ன உத்தமன் இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா சும்மா தெம்பா உற்சாகமா தைரியமா சொல்லலாம்ல. அதுக்குதான் முதல்வன் படத்துல அர்ஜுன் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ரகுவரனை கேள்வி கேட்பாரு. அவரும் அர்ஜுன், நானும் அர்ஜுன். என்னமோ சொல்றீங்க தம்பி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தம்பி. புரியல? ஓகே, நீங்க உடனே வசு என் ரூமுக்கு மட்டும் வர சொல்லுங்க. ஓகேங்களா? யோசிக்காதீங்க. போங்க 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 போங்க. இந்த ஃபார்மட் அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். மேடம், அர்ஜுன் சார் வந்துட்டாரு. MKM ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாரு மேடம். சரி, வரேன் உத்தமன். எப்படி ஆரம்பிக்கிறது? எடுத்தவனே ஆரம்பிக்கிறதா இல்ல முன்னுரை முகவுரை எல்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறதா? எப்படி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு காதல சொல்லியே ஆகும். முதல்ல பொக்கே, அப்புறம் அந்த ஸ்வீட்டை கொடுத்து வசு அசத்திரணும். ஐயா, அர்ஜுன் சார். வா வசு, வா 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 வா. கமான் கமான், உட்கார் 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 உட்கார். வாங்க. இது என்ன, சிவ பூஜைக்குள்ள கரடி புகுந்த மாதிரி அர்ஜுன் பூஜைக்குள்ள இது 2 வந்திருக்கு. வசு, இது 1-to-1 மீட்டிங். இந்த ப்ராஜெக்ட பத்தி நீ நான் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அர்ஜுன் சார், இவங்க எதுக்கு? இந்த ப்ராஜெக்ட பத்தி இவங்க கூட தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் என்னை விட இவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட பத்தி அப்டேட்ஸ் ஜாஸ்தி. சூப்பர் அர்ஜுன் சார். ஹேய், உத்தமன் இத பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டாரு போல. அதான் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, இவர மாதிரி ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ மேடம். சார், ஜாங்கிரி தேனா இனிக்குது சார். உங்க ஊர்ல ஜாங்கிரி உருண்டையா தான் இருக்குமா? சார், நான் புது மாடல் ஜாங்கிரின்னு நினைச்சிட்டேன் சார். சாப்பிடுங்க. அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க தம்பி, ரொமான்ஸ் போயிட்டு இருக்கா? அசத்துங்க. ஐயோ உத்தமன், வசு கூடவே 2 பேரை அழைச்சிட்டு வந்துட்டான். அவங்கள பார்க்கவே எரிச்சலா இருக்கு. உடனே வந்து வெளியே அனுப்புங்க. என்னது, உங்க காதலுக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸா? கவலையே படாதீங்க, கிளியர் பண்றேன். சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 crores. அதாவது 2 கோடி சார். 2 கோடினா 2 crores எனக்கு தெரியாதா மிஸ்டர் சுப்பினி? உங்க உடம்பு சைஸ பார்த்தா உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது. ஸ்வீட் சாப்பிடாதீங்க. என்ன வசு மேடம், டிஸ்கஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கே? நாசமா போய்கிட்டு இருக்கேன். ஓ, இதுங்களா?
மிஸ்டர் சுப்னி சொல்லுங்க சார். ஸ்வீட்ல நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு சார். தம்பி, அந்த சிங்கப்பூர் கம்பெனில இருந்து சூயின்ல பேசினாரு. ஆஹா. ஏதோ முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணுமா? நீங்க வசு மேடத்தோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? மிஸ்டர் சுப்னி சொல்லுங்க சார். இன்னைக்கு சாருக்கு பதிலா நீங்க 2 பேர் தான் அந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறீங்க. கொட்டேஷனை பத்தி தான் சூயின்ல கேட்பாரு. நோனோ உத்தமன், இவங்க 2 பேருக்கு தான் இந்த ப்ராஜெக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இவங்க இங்கேயே இருக்கட்டும். இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாத விஷயமா? உங்க அறிவு ஆற்றலை பத்தி தம்பி டீட்டெயிலா இல்ல, தம்பிக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னேன். மிஸ்டர் சுப்னி, ராமச்சந்திரன், வாங்க போலாம். சார், மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். இல்ல வாங்க போலாம். உத்தமன், அந்த ஜூம் மீட்டிங்க்கு தயவு செஞ்சு ஜூம் கூட்டிட்டு மீட்டிங் போங்க. இருக்குங்க. வாங்க சுப்பினி, லட்டு தண்டல்ல. வாங்க போங்க போங்க. வாங்க வாங்க. போங்க சீக்கிரம் போங்க. அர்ஜுன் சார், எதுக்கு இவ்ளோ ஃபாஸ்டா தண்ணி குடிக்கிறீங்க? தாகம் தாகம் தாகம். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. உடனே இந்த பொக்கேவை எடுத்து நம்ம லவ் சொல்லிட வேண்டியதுதான். வசு, சொல்லுங்க அர்ஜுன் சார். நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எது அர்ஜுன் சார்? ஐ லவ் யூ வசு. என்ன வசு பாக்குற? ஐ லவ் யூ. கனவா? அர்ஜுன் சார், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா நல்ல லாபம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட்கான ஸ்கோப் அவ்வளோ இருக்கு. இங்க வச்சு நம்ம லவ் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வெளியே அழைச்சிட்டு போயிட வேண்டியது சார். புரியுது வசு, புரியுது. நாம இந்த ப்ராஜெக்ட பத்தி இங்க உட்கார்ந்து பேசுறதை விட வெளியே எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசினா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அர்ஜுன் சார், இங்கேயே பேசலாமே. நோ வசு, இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஈசிஆர்ல ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அட்மாஸ்பியர் ரொம்ப ரம்மியமா இருக்கும். அங்க போய் பேசலாமா? ஓகே அர்ஜுன் சார். ஓகே, வெரி குட். இந்த வா 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 வா, ஃபைல் எடுத்துக்கோ. வா 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 வா. தம்பி, என்ன தம்பி ஹாப்பியா இருக்கீங்க? விஷயத்தை ஓபன் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்ல உத்தமன், ஒரே கெட்ட கனவா வருது. அதனால வெளியே அழைச்சிட்டு போய் டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்து ஒரு அழகான சர்ப்ரைஸோட என் லவ் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். இழுக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லிடுங்க. ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். போங்க போங்க. அடடா, என்ன அழகா இருக்கா. எதுக்கு நம்ம லவ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? எப்படியாவது இன்னைக்கு ஒரு லவ் சொல்லிடுறா அர்ஜுன். இப்போ எதுக்கு லேப்டாப்பை ஓபன் பண்றா? பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு ஆபீஸ் கணக்கு வழக்கு பார்க்க போறாளே. அர்ஜுன் சார், இந்த ப்ராஜெக்ட பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வசு. எப்போ அர்ஜுன் சார்? இப்போ போறோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டா அங்க ஃப்ரீயா உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிளசண்டான இடத்துக்கு போகணும், நல்ல நிறைய சாப்பிடணும், அப்புறம் ப்ராஜெக்ட பத்தி பேசலாம். அதனால இதை க்ளோஸ் பண்ண. நம்ம லைஃப் ப்ராஜெக்ட பத்தி பேச போறோம் வசு. இப்போ இந்த மூடுக்கு ஏத்த மாதிரி ஒரு ராஜா சாங் பாட்டு பாடலாமே. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பாத்து அர்ஜுன் சார், யார் மேலயாவது மோதிர போறீங்க. என்ன நான் பாடுனா அப்செட் ஆகுறா? பேசாம நம்ம ராஜா சாரவே பாட வைப்போம். ராஜா சார் இசையில் யாராவது மயங்காதவர்கள் உண்டா? அதுவும் காதல் கொண்ட நெஞ்சமெல்லாம் ராஜா சார் பாட்டை கேட்டா கதரும். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. வசு, செம்ம சாங் இல்ல? என்ன
ராஜா சார் பாட்டு கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. பேசாம பாட்டை மாத்தி பார்ப்போம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இதுக்கு மேல ராஜா சார் பாட்டை வச்சா நல்லா இருக்காது. திங்கள் வந்து அர்ஜுன் சார் இங்கே ஸ்டாப் பண்ணீங்க? ஒரு 5 மினிட்ஸ் கார்ல உட்காரு, நான் உடனே வந்துடுறேன். ம். வாங்க சார். வாங்க சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு ரிங் வேணும். ஓ, என்ன பட்ஜெட்ல? பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா அது ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு. புரியுது சார். உங்க லவ்வருக்கு தானே மோதிரம்? லவ்வர்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. என் லைஃப்ல அவ ரொம்ப முக்கியமான ஒருத்தி. சொல்ல போனா என்னோட சோல், வருங்கால மனைவி. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்ப லவ்வபுளா, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைமண்ட் ரிங் காமிங்க. ஓகே சார். தம்பி, பசு மேடத்தை வெளியில கூட்டிட்டு போயிட்டீங்க, டைமண்ட் ரிங் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஆனாலும் உங்களுக்கு செம்ம பிரெயின் தம்பி. ஆபீஸ்ல வச்சு காதல சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமான்ற சந்தேகத்துல வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க. கிரேட் தம்பி, கிரேட். எங்க தம்பி, ஹோட்டலா இல்ல பீச்சா? இதுக்கு தான் என்ன வெளியே கூட்டிட்டு வந்தீங்களா? எல்லாம் பிளானா?